பிப்ரவரி 4 புதன்கிழமை. பெலன் கொள்ளுங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18:1-2. நம்முடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையும் பலனும் சத்துவமும் பெற தனி ஜெபம் மிகவும் அவசியமானது. எவ்வளவுக்கு தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு வல்லமை உள்ளவர்களாயும் பலன் உள்ளவர்களாயும் விளங்குவோம். ஏதாவது வரம் பெற்ற ஊழியக்காரிடத்தில் போய் தலையை கொடுத்து விட்டால் அவர் தலையின் மேல் கை வைத்தவுடன் தேவ வல்லமை நம்மேல் இறங்கி வந்துவிடும் என்றும் ஆவியின் வரங்கள் கிடைத்துவிடும் என்றும் அநேகர் இன்றும் எண்ணுகிறார்கள். அப்படி ஜெபித்துக் கொள்வது நல்லதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைத்த போது அநேகம் பேர் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். வேதம் சொல்கிறது, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:6. ஆனால் பெற்ற வல்லமையையும் பலத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு தனிப்பட்ட ஜெபம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர்கள் தனிமையிலே தேவனோடு உறவாடி போராடி ஜெபித்து பலனையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டதை காண முடியும். மார்ட்டின் லூத்தர், நான் அதிகாலையில் 2 மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க தவறினால் அந்த நாளில் சாத்தான் என்னை வெற்றி பெற்று விடுகிறான் என்று ஒருமுறை சொன்னார். ஜான் வெஸ்லியினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் தனி ஜெபத்திற்காக அதிகாலை 4 மணிக்கு எழும்பி விடுவது உண்டு. 2 மணி நேரம் ஜெபித்து வேத தியானத்தில் ஈடுபடுவார். சார்லஸ் சைமன் என்ற தேவனுடைய பக்தன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார். ஜான் நாக்ஸ் என்ற பக்தனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் முழங்கால் படியிட்டால் ஸ்காட்லாந்து தேசமே அசையும். அந்த தேசத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்த மேரி என்ற மகாராணி ஜெபிக்கிற ஜெபவீரனாகிய ஜான் நாக்ஸினால் தனக்கு ஏதேனும் பெரிய கேடு ஏற்படும் என்று பயந்து அவருக்கு எதிராக செயல்பட்டாள். இதை பற்றி ஜான் நாக்ஸ் சொல்லும் போது, 4 மணி நேரம் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற நான் ஏன் இந்த உலக ராணிக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்றார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதிகாலை ஜெபத்தை கை கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலன் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். வல்லமையின் மேல் வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சங்கீதம் 84:6-7.